வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாக இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன் பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீக் நடைபெற்ற செமினார்ஸ் எப்படி இருந்தது, ட்ரேடர்ஸ் மத்தியில ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, அதே மாதிரி நேற்று லைவ் ட்ரேடிங் இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார். செமினார் எப்பவுமே கோயம்புத்தூர் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வென் குட். ஒரு 450 பேர் வந்திருந்தாங்க. தென் லைக் செஷன் வந்து கரன்சியை பற்றியும் எடுத்துட்டு போயிட்டு கமாடிட்டியை பற்றியும் எடுத்துட்டு போயிட்டு நல்லா கிளாஸ் செஷன் நல்லா ஃபாஸ்டாகவும் முடிஞ்சுது. அண்ட் அட் த சேம் டைம் கொஸ்டின் ஆன்சர் செஷனும் வச்சிருந்தோம், அதுவும் நல்லா போச்சு. அதனை அடுத்து நேற்று திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு லைவ் ட்ரேடிங் செஷன் வச்சிருந்தோம். நடந்த 20 லைவ் ட்ரேடிங் செஷன் பண்ணதுல நேற்று மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட், ரொம்ப டெட் மார்க்கெட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 126 பேர் வந்துட்டாங்க கரெக்டா சொல்லணும்னா. அந்த ஆஃபீஸில் கரெக்டாக ஓகே இப்போ ஒரு 10 பேர் நீ இடம் இல்லாமல் தான் நீங்க வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இவன் தான் பெரிய ஆஃபீஸாக இருந்தாலும். பட் என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் என்ட்ரி கொடுக்கறதுக்கே மணி 11 காலம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ட்ரியை கொடுக்க முடியல. புக்கிங் ரொம்ப ஸ்லோவாகுது, கொஞ்சம் கொஞ்சமா புக்கிங் ஆயிட்டு இருந்தது. பயங்கர கேஸ்லாம் பார்த்தா 10 பைசா மூவ்மெண்ட், காப்பர்லாம் வந்து 20 பைசா மூவ்மெண்ட்லயே இருந்தது. ஒரு 1:30 மணிக்கு மேல மொத்தம் 9 கமாடிட்டியில லெட்டும் ஜிங்க்கும் வந்து என்ட்ரி கொடுக்க முடியல. ஆல்ரெடி லெட் பாஸ் ஆயிடுச்சு, செல் சைட் பாஸ் ஆயிடுச்சு. ஜிங்க் கவனிக்க தவறுனதால ரெண்டுமே என்ட்ரி கொடுக்க முடியல. மற்ற 7 கமாடிட்டியில 7 கமாடிட்டியுமே என்ட்ரி கொடுத்தோம். அந்த 7ல வந்து 7மே ப்ராஃபிட்டா முடிஞ்சது. கடைசியில ஒரு 2 மணிக்கு மொத்தமா வந்து 10,100 10,200 லாபகரமா மொத்தமா முடிஞ்சது. ட்ரேடிங் செஷன் 20வது ட்ரேடிங் செஷன் லைவா ப்ராப்பரா முடிஞ்சது. சார் தொடர்ந்து நேற்று மார்க்கெட் வந்து எதுக்காக டல் மூவ்மெண்ட்ல இருந்து தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். பேசுங்க விஜயகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதனால சொல்றேன். எனக்கு வந்து யாரையும் டிபெண்ட் பண்றது எனக்கு பிடிக்காதுங்க. அதனால நான் வந்து கடந்த 1 வருஷமாவே சில்வர் மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் சில்வர்ல தான் அனலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நான் பெபனோசி போட்டு வச்சதுல எக்ஸாக்டா வந்து இப்ப 19.765 வந்து நின்று 38.2ல வந்து நின்று இருக்குங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 21.15ல வந்து 61.8ல வந்து நின்று இருக்குங்க. நான் குடிச்ச லெவல்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி வந்துட்டு இருக்கு. பட் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இப்ப என்ன அப்படின்னா தெளிவா கேளுங்க, கொஞ்சம் சத்தமா கேளுங்க உங்க கேள்வி என்னன்னு. இல்ல சார், இப்போ நான் வந்து ஃபிபனோசி போட்டு வச்சது இல்ல. ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு பாயிண்ட், ஒரு ஹைல இருந்து ஒரு லோ போட்டு வச்சிருக்கேங்க. அதுல வந்து 38.2, அதாவது ஹைல இருந்து எடுத்தீங்கன்னா கீழே வந்து 38.2ல 19.765 நான் குடிச்சு வச்சிருந்தேங்க. சோ எக்ஸாக்டா அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் போயிட்டு 20.151க்கு வந்திருக்கீங்க. சரிங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல நான் எந்த இடத்துல இப்ப பை பண்றதா இல்ல செல் பண்ணணுமா அப்படிங்கறத என்னோட கேள்வி. ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல இருக்குன்னா செல் போங்க, செல் போறது தான் நல்லது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தாண்ட இன்கேஸ் மார்க்கெட் ஏறி ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ட்ரேட் ஆச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகிறது நல்லது. அந்த ஸ்டிக் முடியணும், முடிஞ்சு அடுத்த ஸ்டிக் வந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ஸ்டிக் அந்த லைனுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேல மார்க்கெட் நெக்ஸ்ட் ஸ்டிக் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலோ இல்ல அடுத்த ஹை லெவல் எங்க அந்த ப்ரீவியஸ் ஸ்டிக் கிராஸ் ஆன ஸ்டிக் பிரேக் ஆச்சுனாவோ நீங்க வெளியாகிறது நல்லது. இல்லைன்னா அந்த செல்லை நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது சார், இப்ப கமாடிட்டி ட்ரேடிங்க்கு ஒரு ட்ரேடரு ஒரு முழு நேரம் பிசினஸ் தான் நினைச்சிட்டு வந்தாருன்னா அவருக்கு நீங்க என்ன ஒரு அட்வைஸ் அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சரி, முதல் வந்து யார் யாரெல்லாம் முழு நேரமா வரலாம் அப்படிங்கறது திங்க் பண்ணும். அதாவது செஞ்சிட்டு இருக்க பிசினஸ் சரியில்லை, அதனால புதுசா ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுல என்டர் ஆகலாம். நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு நான் இதுக்கு வரணும் அப்படிங்கிறவங்க வரக்கூடாது. சோ நல்லா ஒரு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, கூடுதலா வரதுக்காக இந்த பிசினஸ்ல ஃபுல்லா இறங்கலாம், அந்த பிசினஸ் பார்த்துக்க ஆள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலயும் வந்து இறங்க வேண்டாம் தான் சொல்லுவேன். இதை வந்து பகுதி நேரமா வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் முழு நேரமா மாத்திக்கிறது நல்லது.
மேலும் பேசலாம் சார். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரத்னம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரத்னம், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஒண்ணு இல்ல, இந்த கமாடிட்டி ட்ரேடிங்க்கு சொல்லுங்க. அந்த புரோக்கரேஜ் என்னுடைய கேள்வி சொல்றேன். கமாடிட்டி ட்ரேடிங்ல வந்து புரோக்கரேஜ் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணணும், மினிமம் சார்ஜ் எவ்வளவு வசூல் பண்ணணும், ஏதாவது ஒரு விதிமுறை இருக்குங்களா? கமாடிட்டியில வந்து மினிமம் எவ்வளவு சார்ஜ் பண்ணணுங்கிற விதிமுறை கிடையாது. அதிகபட்சம் 5 பைசாக்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிமுறை மட்டும் இருக்கு. சார், நேற்று சொன்னீங்க நீங்க மார்க்கெட் வந்து ஒரு டல் மூமெண்ட் தான் இருந்துன்னு சொன்னீங்க. டல் மூமெண்டா இருக்க காரணம் என்ன சார்? நேற்று மார்க்கெட் டல் மூமெண்டா இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் எடுத்தோம்னா, இந்த யூஎஸ் எப்பவே மண்டே மார்னிங் இட்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக், அதாவது ஒரு 6 மாதம் முன்னாடி வரல சாட்டர்டே மார்க்கெட் இருக்கும், டெட் மார்க்கெட்டா இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, மண்டே காலைல அது டெட் மார்க்கெட்டாவே ட்ரீட் ஆகுது. மண்டே ஈவினிங் 6 மணிக்கு தான் யூஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகுது. மதியம் 1:30 மணிக்கு தான் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ஓபன் ஆகுது. ஸோ இந்த நேரத்துக்கு அப்புறம் தான் மூவ்மெண்டே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த வார தொடக்கமே அதுதானே தவிர 10 மணி வார தொடக்கம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்லகிஷ் மார்க்கெட்லயும் பியோர் டெட் மார்க்கெட், பட் எல்லாருக்குமே அந்த 2-3 மணி நேரம் சும்மா உட்காரலாங்க. சார்ஜ், பாஸ் பர்ஃபார்மன்ஸ், டிப்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அவுட்லுக் வந்தவங்க டீடைல் மீன் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நல்லா தான் போச்சு. ஆனால் அந்த ஸ்லகிஷ் மார்க்கெட்லயும் 10,000 ரூபாய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து லெவல்ஸ் பார்த்து பண்ண, அது நான் பண்ணல. என்ட்ரி எக்ஸிட் ஃபுல்லா மொத்தமே வந்த கிளைண்ட்ஸ் அவங்கள தான் கொடுக்க சொன்னேன். அவங்களே தான் என்ட்ரி எக்ஸிட் கொடுத்தாங்க. ரொம்ப டெட் மார்க்கெட்டா இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் காப்பர் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி, காப்பர்ல கேஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வெளியாயிட்டோம். வந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஐயோ. வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயோ, உங்க சந்தேகங்கள் என்னன்னு சத்தமா கேளுங்க. சார், நேற்று சேதுராமன் சார் ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு பதில் சரியா கிடைக்கல. சொல்லுங்க சார். என்ன கேள்வினா, யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்த போது மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆச்சுல, கோல்டு ஃபுல்லா சில மைல போயிடுச்சு. அதே மாதிரி இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ப்ராப்ளம் நடக்கும் போது அது எதுக்கு மார்க்கெட்ல ரெஸ்பெக்ட் ஆகல? கொஞ்சம் ரஷ்யா ப்ராப்ளம் இருக்கும்போது கமாடிட்டி மார்க்கெட் அஃபெக்ட் ஆச்சு. இஸ்ரேல் பாலஸ்தீன் ப்ராப்ளம் நடக்கும்போது எதுக்கு கமாடிட்டி மார்க்கெட் அஃபெக்ட் ஆகலன்னு கேக்குறாரு சார். குட். சரி, அதாவது சென்ற வாரம் இதே நிகழ்ச்சி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சென்ற வாரமே நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னேன்னா, அமெரிக்கா ஈராக் மேல திடீர்னு பாம்பு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நேரத்தெல்லாம் க்ரூட் ஆயில் பிச்சுட்டு மேல போகணும். $97 அப்படியே இருக்கு. இதை நான் அதுக்காக சொல்றேன், ஃபண்டமெண்டல் நியூஸ நம்ம ஓரளவு நான் மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல் நியூஸ் எடுக்காததுக்கு காரணமே இதுதான். இதே உக்ரைன் ரஷ்யா இன்னொரு பக்கம் என்ன சொல்லிருக்காங்க, நேற்று உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கு, அதனால கோல்டு கொஞ்சம் லைட்டா இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியா இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா ருப்பி நேற்று ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால இந்தியாவில மட்டும் நேற்று கோல்டோட விலை குறைஞ்சிருக்கு. சோ இது யுக்ரைன் ரஷ்யா இஷ்யூவால ஆனது, இஸ்ரேல் பாலஸ்தீனால ஆகலைன்னா கரெக்டா சொல்லணும், ஃபண்டமெண்டலாவும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும். அப்படின்னா ரஷ்யா அப்படிங்கறது மோரலேஸ் அமெரிக்கா லைக் யுஎஸ் உலக பொருளாதாரத்துல பெரும் பங்கு எடுத்திருக்க ஒரு நாடு. சோ அமெரிக்காவும் ரஷ்யாவும் பணம் அளவுல பொருளாதார அளவுல ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் தொழில்நுட்பம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான் ரஷ்யா. சோ அந்த விதத்துல அந்த நாடு அஃபெக்ட் ஆச்சு, அந்த நாடு இன்னொரு சின்ன நாடு மேல போர் தொடுத்தால் பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அதே இஸ்ரேல் பாலஸ்தீனியன் இஷ்யூ இட்ஸ் எ ஸ்மால் இஷ்யூ. இதனால அதிகபட்சம் நமக்கு அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா இஸ்ரேல் சுத்தி இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சார்ந்த நாடுகள் மேல ஏதாவது பாதிப்பு வந்தால் மட்டும் கச்சா எண்ணெய் ஏறும். இல்ல இஸ்ரேல் பிரச்சனையிலே அமெரிக்கா தலையிட போகுது அப்படின்னா தான் என்ன ஆகும், டாலர் அஃபெக்ட் ஆகும். டாலர் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மற்ற நாடுகளுக்குள்ள தேவையான அந்த பேஸ் மெட்டல்ஸோட தேவைப்பாடுகள் குறையும், கச்சா எண்ணெய் பாதிக்கப்படும். சோ எந்த விஷயத்துல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், எந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ல பெரிய நாடுகள் பங்கெடுக்குது, அதே மாதிரி அமெரிக்கா அந்த பிரச்சனைக்கு உள்ள இறங்குதா அப்படிங்கறத வச்சுதான் கமாடிட்டி மார்க்கெட்ஸ்ல மூவ்மெண்ட் இருக்கும். நன்றி. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரவிக்குமார். வணக்கம் சார். சொல்லுங்க ரவிக்குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேற்றுக்கு நான் லைவ் ட்ரேடிங்ல வந்தேன் சார். ரொம்ப எதிர்பார்க்காத இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் ட்ரேடிங்கிறது, நான் ஃபர்ஸ்ட் டைம். சோ அதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அங்கே இருக்கும் போதே என்னோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். கோல்டு இது நிக்கலும் செகண்ட் பைல நிக்கல் பண்ணி 5 லாட் பை நிக்கல் பிளஸ் 5 லாட் 40 பாயிண்ட்ல குரூட் ஆயில். அது உண்மையிலே
ரொம்ப அக்யூரேட்டா உங்களுடைய இது வந்து ஹிட் ஆச்சு. சோ இது வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் மெயினா சொல்ல வந்ததுங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அன்சர் பாஷா. வணக்கம் மேடம். மேடம் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சில்வருடைய பொசிஷனும் ஜிங்குடைய பொசிஷனும் சொல்லுங்க சார், எப்படி இருக்கும்ட்டு. வச்சிட்டு இருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். எந்த ரேட்ல? செல்ல வந்து 43,600 வந்து வச்சிருக்கேன் சார். ஒரு 500 வந்து செல் வச்சிருக்கேன் சார். சாரி, 42.80 வந்து பை இருக்கு சார். 41.80 பை ஒன்னு இருக்கு சார். 42.80 41.80 பைல இருக்கு சார். ஜிங்கா? ஓகே ஓகே. ஆமா சார். ஜிங்க் மோரலஸ் 141 5 காசுலாம் முடிவடைஞ்சிருக்கு நேற்று. இன்னைக்கு ஈவினிங் மதியம் மார்க்கெட்டை பார்த்துட்டு வெளியாகலாம். இன்னைக்கு லெவல்ஸ் ஏதாவது சப்போர்ட் பண்றான்னு பார்ப்போம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 43,878 மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 44,032, அதோடய போதும். அதுலயே 100 பாயிண்ட் எடுத்து வெளியாகிறது நல்லது. அதே செல் சைடுல 43,630 கீழே செல் போகலாம். முதல் டார்கெட் 43,540 இருக்கு. ஜிங்கை பொறுத்தவரையில 141 ரூபா 50 காசு. நீங்க என்ட்ரி கொடுத்த லெவலுக்கு மேலதான் பை என்ட்ரி கிடைக்குது. சோ நீங்க ஸ்டாப் லாஸ வேணா வச்சு ட்ரேட் பண்ணலாம். 140 ரூபா 30 காசை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நீங்க அந்த பையை ஹோல்ட் பண்ணிட்டால் நீங்க போட்ட ரேட் வந்தாலும் இல்ல அதுக்கப்புறம் ஒரு 20 பைசா லாபத்தோட வெளியாகிறது நல்லது. ஃப்ரெஷ் ட்ரேடர்ஸ் 141.50 மேல பை பண்ணி ஒரு 30 பைசா ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியாகலாம். டவுன் சைட்ல 140-30 காசுக்கு கீழே செல் போயிட்டு அதே 25 பைசா எடுத்துட்டு வெளியாகலாம். தொடர்ந்து பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். ஹலோ, வணக்கம் அரவிந்த். சார் பேசுறோம். குட் மார்னிங் அரவிந்த், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குரூட் ஆயில் வந்து உங்களோட லெவல்ஸ் வந்து 6,002 மேல பையும் 5,974 கீழே செல்லும் கொடுத்துருந்தீங்க நீங்க. அந்த 6,002 வந்து கட் பண்ணிட்டு மேல ஒரு 6,007 வரைக்கும் போயிட்டு வேகமா கீழே வந்த மார்க்கெட். அன்னைக்கு லோவே வந்து 5,977 தான் அந்த லோவே இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்துச்சு ஈவினிங் வரைக்குமே. அதை கட் பண்ணிட்டு அந்த நீங்க சொன்ன அந்த செல்சரி கீழே போக முடியாம கரெக்டா மேல வந்து நல்ல புக்கிங் கொடுத்துருது. ஓவரால் அவுட்புட் பார்க்கும்போது உங்க லெவல்ஸ் வந்து ஒரு 99% ரொம்ப அக்யூரேட்டா தான் போயிட்டு இருக்கு 1 இயரா. இந்த என்ட்ரி கொடுக்கும்போது சில சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, கொடுக்காம நினைச்சிட்டு இருக்கும் போதே நீங்க ஒரு 50% ஆஃப் த டார்கெட் வந்து டக்குன்னு அச்சீவ் ஆயிடுது. இல்ல சரி பெண்டிங் ஆடுற மாதிரி போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சா அது புடிச்சு சில சமயம் இறங்குது. நீங்க செல் சைடு போகாம அது டார்கெட் கொடுத்துருது. அந்த நேரம் வந்து ஒரு பேஷன்ஸ் இருக்க மாட்டேது. டக்குன்னு போட்டு வெளில வந்துருவோமா அல்ல கட் பண்ணிட்டு வெளில வந்தா டக்குன்னு புக்கிங் கொடுத்துருது. ஆக மொத்தத்துல அவுட்புட் வந்து உங்க ரிசல்ட் உங்களோட லெவல்ஸ் வந்து அக்யூரசி வந்து 100% இருக்கு. பட் இந்த ட்ரேடிங் பண்றபோது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ரொம்ப சிம்பிள். லெவல்ஸ் வந்து அந்த பை அபவுக்கு மேல நீங்க பை பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷமாவது ட்ரேட் ஆகட்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த விலையில இப்ப 6,002 நேற்று க்ரூட் ஆயில் பை 6,000 நேற்று எடுத்தோம்னா 5,997 ரொம்ப நேரம் இருந்தது. 6,002 கரெக்டா தொட்டுட்டு மார்க்கெட் இறங்கி 5,981 வரைக்கும் வந்தது. எல்லாருமே வந்து 6,002 வந்ததுமே என்ன பை பண்ண சொல்லிட்டாங்க. வந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே. நான் சொல்லிட்டேன் 6,002 பண்ணக்கூடாது. அது 2க்கு மேல மார்க்கெட் ஒரு 6,003 ட்ரேட் ஆகட்டும் அப்புறம் பை பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா சரியா சொன்ன மாதிரியே 6,002 தான் நேற்று ஹை மதியம் வெறியில. அதுக்கப்புறம் என்னாச்சு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு ஈவினிங் தான் என்ட்ரி கொடுத்ததா கேள்வி. சோ அதனால எங்க என்ட்ரி கொடுக்கணுமோ அந்த விலைக்கு மேல ஒரு நிமிஷமோ இல்ல ஒரு 30 நொடியா அடுத்த ரேட் ட்ரேட் ஆகட்டும். ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுக்கணும். நன்றி. மேலும் பேசலாம் சார். அமெரிக்கால இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆனந்தன். வணக்கம் ஆனந்த். தொடர்புல இல்ல சார். இந்தியாவோட க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் டிமாண்ட் எக்ஸீட் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க சார். க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து எப்படி இருக்கும் சார்? பொதுவா வின்டர் வந்துச்சு அப்படின்னா க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் ஏற ஆரம்பிக்கணும் நம்பர் 1. ஆனால் இந்த வருடம் ஆரம்பிச்சு விலை வந்து இறங்கவே இல்லை. அதனால ஒரு இறக்கத்தை எதிர்பார்த்துட்டு ஒரு குழப்பமான நியூஸ் தான். இன்னும் ப்ராப்பர் வின்டர் வரல. அதனால இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சைட்வே மார்க்கெட்டாவே நம்ம ட்ரீட் பண்றது பெட்டர். மார்க்கெட் எப்போ வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் தாண்டும் போதுதான் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதற்கு முன்னாடி இடையில இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆயிட்டு மார்க்கெட் போனா மட்டும் தான் ப்ராப்ளம். பேசலாம் சார். சேலத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜீவா. சார் வணக்கம். ஹலோ வணக்கம் சார். காப்பர் லெவல் இன்னைக்கு என்ன இருக்கு? காப்பர் லெவல்ஸ் இன்னைக்கு 431 ரூபா 30 காசுக்கு மேல போச்சுன்னா பை பண்ணலாம்.
முதல் டார்கெட் 432 70 காசு லாபத்துல வெளியாகிறதுனால டவுன் சைட்ல 429 ரூபாய் 40 காசுக்கு செல்லிங் போகலாம். அதுலயும் 80 பைசா எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது. நன்றி சார். இன்னைக்கு ஈவினிங் செஷன்ல வந்து நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் அண்ட் நிக்கல் வந்து பை பண்ணலாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்னைக்கு பை பண்ணலாமா சார் இந்த பொருட்கள்லாம்? இல்ல சரி, என்னை பொறுத்தவரையில இப்போ உட்காந்து ஈவினிங் மதியம் அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட் நான் கொடுக்க விரும்ப மாட்டேன். லெவல்ஸ் என்ன சொல்லுதோ அப்படியே செய்யணும். இப்ப நேற்று காலை 10 மணிக்கு 10:15 மணி ட்ரேடிங் ஆரம்பிச்சது. 11 தான் என்ட்ரியை கொடுக்க முடியுது. ஆனா எங்களுக்கு மதியம் தான் என்ட்ரி கொடுக்கும், மதியம் தான் லாபம் கிடைக்கும் தெரியாது. டெக்னிக்கல்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு போறது நல்லது. ஈவினிங் யுஎஸ் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி எதுவும் இஷ்யூவோ இல்ல ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா குரூடால் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ராமநாதன் சார். ஹரிஹரன் சார். வணக்கம் ஹரிஹரன் சார். வணக்கம். வணக்கம். நான் ராமநாதன் பேசுறேன் சார். நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன். சரிங்க. உங்க இதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் பணம் கட்டின ஒரு 50,000 பணம் கட்டினேன். பணம் கட்டினா திருப்பி அது சரியான டிரான்சாக்சன் சரியா இல்லையே, என்ன காரணம் அது? இல்ல பணம் கட்டினா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை. ராமநாதன். ஆமா சார். சென்னையில இருந்து பேசுறீங்க? ஆமா சார். ரைட். நீங்க பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா எப்படி செக்கா கொடுத்தீங்களா இல்ல? ஆமா, செக் நான் வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ண பணம் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஓகே. ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணது எனக்கு வந்து வேற உங்க வேற ஃபண்ட்ல போட்டாங்க. அது ஆக்சுவலா இல்ல. சரி, உங்க கிளைண்ட் கோட் என்ன வந்தது? கிளைண்ட் கோட் வந்து மறந்துட்டேன் சார். பாக்குறேன் சார், நான் ஞாபகம் இல்ல. சரி ராமநாதன், ஃபர்ஸ்ட் நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்ட் தான் செக் பண்ணிட்டு பேசுங்க ராமநாதன். நன்றி. உங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கஸ்டமர் சார். நானு கிரேட் வெஞ்சர்ஸ் தான் இது பண்ணேன். நான் உங்க மீட்டிங் வந்திருந்தேன். நான் வாணிமஹால் மீட்டிங் நடந்தது. சரி, அப்ப உங்க கிளைண்ட் கோட் வாணிமஹால் நாங்க மீட்டிங்கே பண்ணலங்க. இதுல அந்த பக்கத்துல ஒரு அந்த ஜிஎன்சிடி ஸ்ட்ரீட்ல ஒரு மீட்டிங் நடந்தேன். இல்லங்க, வாணிமஹால் நாங்க மீட்டிங்கே பண்ணல சார். கோல்டு வந்து தற்போது வந்து ஒரு 2 டேஸா வந்து ஒரு ஹைக் கொடுத்திருக்கு சார். இதுக்கு என்ன ரீசன்? அதாவது லாஸ்ட் வீக் இந்த Thursday அண்ட் Friday வந்து ஒரு ஹைக் லிட்டில் பிட் ஹைக் கொடுத்திருக்கு. நேத்து ஒரு சிறிதளவு ஹைக் கொடுத்திருக்கு. என்ன காரணம்? இந்த வீக் வந்து கோல்டு வந்து ஹைக்ல இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் சார் இன்னைக்கு? ரைட். சரி, அதுக்கு முன்னாடி இப்ப முந்தின எல்லாம் வந்த மாதிரி நிஜமாலே கிரேட் வெஞ்சர்ஸ் பத்தி கேட்கணும்னா கேளுங்க, இல்ல கிரேட் வெஞ்சர்ஸ் வாடிக்கையாளரா இருந்தா கேளுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? கோல்டு ஹைக் கொடுத்திருக்கு என்ன காரணம்? கோல்டு நேற்று வந்து என்ன ஹை பெருசா இல்லையே. ஐ மீன் ஜஸ்ட் ஒரு 30 ரூபா தான் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. ஆக்சுவலா நேற்று அந்த யுக்ரைன் ரஷ்யா டென்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அவ்வளவு ப்ராப்ளம். ஏதாவது இந்த ஃபண்டமெண்டல் பேசி நமக்கு போர் அடிக்கும். நான் எப்பவே சொல்லிடுறேன், இப்போ உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கா. இது முடிஞ்ச அடுத்து என்னவோ அர்ஜென்டினா டெபிட் கிரைசிஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு அடிப்படை செய்தியை மேஜரா வச்சுக்கிட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது உலக அளவில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இதனால இப்ப அர்ஜென்டினா டெபிட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா யூஎஸ் ஃபண்டிங் பண்ணுது, இல்ல வேற ஏதோ கண்ட்ரி ஃபண்டிங் பண்ணுது. அந்த கண்ட்ரி ஃபண்டிங் பண்றதுனால வந்து டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, கோல்டு வீக் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இது நியூஸ் டிரைவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ நேற்று இறங்குச்சுன்னா பெரிய அளவும் இறங்கல யூஎஸ்ல. ஜஸ்ட் ஒரு $2 or $3 வேரியேஷன்ஸ் தான், பெரிய அளவு கிடையாது. பட் ஸ்டில் அதே கூட ஒரு டிராப். எதனால உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் கொஞ்சம் ஈஸ் ஆனதுனால அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். திருச்சியில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் சேகர். வணக்கம் சேகர். சாரோட பர்சனல் நம்பர் வேணும். சேகர், உங்க கேள்வி என்ன சத்தமா கேளுங்க. திரு ஹரியன் சாரோட பர்சனல் நம்பர் வேணும். என்னங்க, என்ன கேட்கணும்? உங்களுடைய பர்சனல் நம்பர் வேணும். பர்சனல் நம்பருங்களா? நீங்க தந்தி தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. நான் கமாடிட்டிஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் சார். சொல்லுங்க ராஜா. சார், இப்போ அதுக்கு ஒரு மினிமமா ஒரு 30,000 கையில இருந்தா போதுமா சார்? என்னன்னா அவ்வளவுதான் ரூபாய் இருக்கு சார். பண்ண முடியுமா? நான் டிவில கேட்டது சார். ராஜா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கடை வச்சிருக்கிறேன் சார். என்ன கடை? ஹார்ட்வேர்ஸ் கடை சார். என்னங்க? ஹார்ட்வேர்ஸ் கடை சார். ஹார்ட்வேர்ஸ் கடைங்களா? ஃபைன். 30,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பண்ணலாம் தாராளமா. கோல்டு மினி, சில்வர் மினி அப்படின்னு 2 கான்ட்ராக்ட் இருக்கு, 2 கமோடிட்டி இருக்கு. அதை மட்டும் எடுத்து பண்ணுங்க. காஞ்சிபுரத்துல எங்க கிளையும் இருக்கு. நீங்க தொடர்பு கொண்டு நேர்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. நன்றி சார். தற்போது வந்து கோல்டு வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது எந்த அளவுக்கு நல்லது சார்? இல்ல, அதாவது ஓவரால் மார்க்கெட்டே கம்ப்ளீட் மிஸ்டப்ல இருக்கு. ஒரு ட்ரெண்டே இல்ல. either 1280 பிரேக் ஆகணும், இல்ல 1325. இப்ப இந்த வீக் ட்ரெண்ட் 1300 பிரேக் ஆகணும், 325 பிரேக் ஆகணும். அது பிரேக் ஆனாதான். அது மட்டும் இல்லாமல் இந்த வர வெள்ளிக்கிழமை இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால இங்க மார்க்கெட் இல்ல யூஎஸ் மார்க்கெட் மட்டும் தான் இருக்கும். அன்னைக்கு யாராவது பொசிஷன்ஸ் ஓப்பன்ல வச்சாங்க அப்படின்னா
ஃப்ரைடே மார்க்கெட்ல கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. அதனால இட்ஸ் பெட்டர் இன்ட்ராடே பண்றது பெட்டர் இந்த வீக். பேஸ் மெட்டல்ஸ் ஓவரால் ட்ரெண்ட் வந்து தற்போது எப்படி சார் இருக்கு? பேஸ் மெட்டல்ஸ் ஓவரால் ட்ரெண்ட் இட்ஸ் அகைன் சைட்வே தான், நோ ட்ரெண்ட். ஏன்னா யூஎஸ் இந்த பேசிக்கா வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு, யூஎஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீட்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதர் கண்ட்ரிஸ் யூரோப், சைனா, இந்தியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட்ஸ் ப்ராப்பரா வச்சுப்பாங்க. டாலர் ஸ்டெபிலிட்டி ஆகும். அங்க பிரச்சனை குறைஞ்சதுன்னா டாலர் ஸ்டேபிள் ஆகும். டாலர் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா அவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியதும் நிரந்தரமா ப்ராப்பரா இருக்கும். அப்போ வந்து பேஸ் மெட்டல்ஸ் தேவைப்பாடுகள் இருக்கும். டிமாண்ட் சப்ளை வரும்போது ஒரு ட்ரெண்டே கிடைக்கும். இப்ப எதுவுமே இல்லாதனால இட்ஸ் பியூர் சைட்வே மார்க்கெட். மேலும் பேசலாம் சார். திண்டுக்கல்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் குழந்தை. வணக்கம்மா. சொல்லுங்க குழந்தை, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஒரு பொதுவான கேள்விமா கேளுங்க. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நான் பங்கு சந்தையில ஈடுபாடு இல்லைனாலும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாருடைய நிகழ்ச்சி நீ தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அதனால அவருடைய கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் சொன்னாருன்னா அவருடைய ஃபீட்பேக் நல்லா இருக்காது. கேட்டான் அவர் என்னென்ன லாபம் நஷ்டம் பார்த்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இதுல இவ்வளவு தூரம் வந்ததுக்குரிய அவருடைய வரலாறு சொன்னா இப்ப இருக்கவங்களுக்கு ஒரு புரியுங்கிற ஒரு காத்த கேட்கிறேன் சார். ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும், அது பெரிய வரலாறு. கிட்டத்தட்ட 11 வருட வரலாறு நீங்க 2 நிமிஷத்துல கேட்கறீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா லைக் கமாடிட்டியில வந்து இங்கிலாந்து ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் இங்க வந்து ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ஆண்டுகள், முதல் 4 ஆண்டுகள் நான் நஷ்டம் தான் அடைஞ்சிட்டு இருந்தேன். பெரிய லாபம் எல்லாம் பார்க்கல. அடுத்த 4 ஆண்டுகள் நஷ்டத்தை குறைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் லாபத்துக்கே வந்தேன். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ நஷ்டத்தை எப்படி தவிர்த்து லாபத்தை எப்படி தவிர்த்து நஷ்டத்தை எப்படி தவிர்த்து லாபம் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கறது தான் நான் லெவல்ஸா டெரைவ் பண்ணி இப்போ பப்ளிக் அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன். சோ நான் ஒரு 2-3 வருடம் கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு 5 நிமிடத்துல சொல்லி கொடுக்குற அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் உங்களுக்கு என்னோட தேவையான ஹிஸ்டரி. நன்றி சார். க்ரூட் ஆயில் வந்து 3rd இன்வென்டரி லெவல்ல வந்து ஒரு ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமானது, உண்மை சார்? அது க்ரூட் ஆயில் ரைஸ் கொடுக்குதுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரணும். டெக்னிக்கலி $97 தான் இருக்கு. $100 மேல தானாதான் மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம். சைக்கலாஜிக்கல் பேரியர் அது கூட. அதே வந்து $96 பிரேக் ஆச்சுன்னா ஒரு $2-3 ஃபால் எதிர்பார்க்கலாம். ப்ராப்பர் லாங் டேர்ம் சப்போர்ட்னு பார்த்தா $89 தான். அது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வீக்னு சொல்லலாம். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.